Welcome back to AS English. In this video, you can watch a small story. The story is called The Honest Shopkeeper. The Honest Shopkeeper. Raman was a small shopkeeper in a village. One day, a customer gave him extra money by mistake. Raman noticed it after the customer left. He quickly ran and returned the extra money. The customer was surprised and thanked him. Everyone in the village respected Raman for his honesty. இந்த வாக்கியத்தில் ராமன் ஒரு கிராமத்தில் சிறிய கடைக்காரராக இருந்தார் என்பதைத்தான் சிறிய கடைக்காரர் என்கின்றோம். ஆகையால் இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ராமன், இருந்தார் என்பதை பாஸ் என்கின்றோம். verb பாஸ். சிறிய கடைக்காரர் என்பது ராமனை பற்றியது. ஆகையால் இது காம்ப்ளிமெண்ட். ஒரு கிராமத்தில், இன் எ வில்லேஜ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இடத்தை பற்றி குறிப்பிடுகின்றோம். ஆகையால் ராமன் வாஸ் எ ஸ்மால் ஷாப்கீப்பர் இன் எ வில்லேஜ். ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் தவறுதலாக கூடுதல் பணம் கொடுத்தார். ஒன் டே, அதாவது வெண்ணை பற்றியது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம் உடனே புரிந்துவிடும். சப்ஜெக்ட் யார் என்ற கேள்விக்கு அனுப்பதில் இங்கு வாடிக்கையாளர். சப்ஜெக்ட் அதாவது கஸ்டமர். அடுத்த வெர்பு பார்க்க வேண்டும். கொடுத்தார் என்பது வெர்ப். கொடுத்தார் பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. வெர்ப். அப்போ ஒன் டே கஸ்டமர் கேவ், யாருக்கு? அவருக்கு, அதாவது கடைக்காரருக்கு. ஹிம் ஆப்ஜெக்ட் கிடைத்து விட்டது. அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன என்ற கேள்விக்கான பதில் எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கின்றது. அடுத்து எப்படி என்ற கேள்விக்கான பதில் தவறுதலாக, பை மிஸ்டேக். அப்படியானால் வாக்கியம் ஒன் டே எ கஸ்டமர் கேவ் ஹிம் எக்ஸ்ட்ரா மணி பை மிஸ்டேக். வாடிக்கையாளர் சென்ற பிறகு ராமன் அதை கவனித்தார். இது இரண்டு சென்டென்ஸ் இருக்கின்றது. வாடிக்கையாளர் சென்ற பிறகு முதல் சென்டென்ஸாகவும், ராமன் அதை கவனித்தார் இரண்டாவது சென்டென்ஸாகவும் இருக்கிறது. முதல் சென்டென்ஸை சபார்டினேட் கிளாஸாகவும், இரண்டாவது சென்டென்ஸை மெயின் கிளாஸாகவும் நாம் சொல்கின்றோம். முதல் சென்டென்ஸை எப்படி உருவாக்குது என்றால், வாடிக்கையாளர் என்பது சப்ஜெக்ட், சென்ற என்பதற்கு லெஃப்ட், பிறகு என்பதை ஆஃப்டர் என்கின்றோம். அப்படியான சென்டென்ஸ் ஆஃப்டர், அதாவது கன்ஜங்ஷன். த சப்ஜெக்ட் தி கஸ்டமர், வெர்ப் லெஃப்ட், ஆஃப்டர் தி கஸ்டமர் லெஃப்ட். ரெண்டாவது சென்டென்ஸ் மெயின் கிளாஸை பார்க்கலாம். ராமன் சப்ஜெக்ட், கவனித்தார் என்பது வெர்ப். ராமன் நோட்டீஸ்ட் எதை, அதை. இட், ராமன் நோட்டீஸ்ட் இட். இந்த முதல் சென்டென்ஸ் ரோலானது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரோல். ஆகையால் இந்த முதல் சென்டென்ஸை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்றும் சொல்லலாம். அவர் உடனே ஓடி அந்த கூடுதல் பணத்தை திருப்பி கொடுத்தார். யார் என்ற கேள்விக்கான பதில் சப்ஜெக்ட், இங்கு ஹி. வெர்ப் கொடுத்தார், செயலை பற்றியது. கொடுத்தார் என்பதற்கு ஆங்கிலத்தில் ரிட்டர்ன்டு. அப்போ ஹீ ரிட்டர்ன்டு எதை, பணத்தை. ஹீ ரிட்டர்ன் த எக்ஸ்ட்ரா மணி. சென்டென்ஸ் அமைந்து விட்டது. இப்போது உடனே ஓடி என்பதற்கு குயிக்லி ரேன், இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதை வெர்புக்கு முன்னால் சேர்த்து விட வேண்டும். அப்படியானால் ஹீ குயிக்லி ரேன் அண்ட் ரிட்டர்ன் த எக்ஸ்ட்ரா மணி. சென்டென்ஸ் அமைந்து விட்டது. வாடிக்கையாளர் ஆச்சரியப்பட்டு அவருக்கு நன்றி கூறினார். இதில் இரண்டு சென்டென்ஸுகள் இருக்கின்றது. வாடிக்கையாளர் ஆச்சரியப்பட்டு ஒரு சென்டென்ஸாகவும், அவருக்கு நன்றி கூறினார் என்பது இரண்டாவது சென்டென்ஸாகவும் இருக்கிறது. இரண்டு சென்டென்ஸுகளையும் இணைப்பது அண்ட் கன்ஜங்ஷன். இப்போது முதல் வாக்கியத்தில் சப்ஜெக்ட் வாடிக்கையாளர், கஸ்டமர், ஆச்சரியப்பட்டு பேசிவ் வாசியில் இருக்கின்றது. வாஸ் சர்ப்ரைஸ்டு, வாஸ் என்பது வெர்ப், சர்ப்ரைஸ்டு காம்ப்ளிமெண்ட். அவருக்கு நன்றி கூறினார், அவருக்கு என்பது ஆப்ஜெக்ட், நன்றி என்பது தேங்க்டு. அப்படியானால் தேங்க்டு ஹிம். கிராமத்தில் அனைவரும் ராமனை அவரது நேர்மைக்காக மதித்தனர். கிராமத்தில் அனைவரும், அனைவரும் என்பது சப்ஜெக்ட், எவ்ரி ஒன். கிராமத்தில் என்பது இன் தி வில்லேஜ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கின்றது. இரண்டாவது மதித்தனர், வெர்ப். ரெஸ்பெக்டட், அப்போ எவ்ரி ஒன் இன் தி வில்லேஜ் ரெஸ்பெக்டட் யாரை, ராமனை, ஆப்ஜெக்டில் இருக்கின்றது. அவரது நேர்மைக்காக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதற்காக என்ற கேள்விக்கான பதில் தேங்க்ஸ். Thanks for watching. Please share and subscribe.